ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशकारिणे जय श्री कृष्णा चैतन्या प्रभु नित्यानंद श्री अद्वैत श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவத்துடைய தொடர்ச்சி 2ஆம் ஸ்கந்தத்துல 7வது அத்தியாயம் அவதாரங்களும் அவற்றின் குறிப்பிட்ட கடமைகளும். அவதாரங்கள், பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள். அந்த ஓரொரு அவதாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு, பகவான் எதுக்காக அவதாரம் செஞ்சாரு அப்படின்னு. சரி, அப்போ பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. அவதாரம்னா என்னது? யாருக்கா பதில் தெரிஞ்சா கை தூக்கலாம். அவதாரம் என்றால் என்ன? இங்க யாரோ ஒருத்தர் கை தூக்கிருக்காங்க. 1+ யாரோ கை தூக்கிருக்காங்க. 1+. ஹரே கிருஷ்ண பிரபு. பகவான் மேல இருந்து கீழே இறங்கி வருதல் பிரபு. அவதாரம் அப்படின்னா பகவான் வந்து இறங்கி வருதல், மேல இருந்து கீழே இறங்கி வர்றார். ஆன்மீக உலகத்திலிருந்து இறங்கி பகவான் அவதரிக்கிறார், இறங்கி வருகிறார். சரி, அப்போ ஓகே, பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறார், தோன்றுகிறார், இறங்கி வருகிறார். சரி, அப்படின்னா இந்த நபர் வந்து பகவானுடைய உண்மையான அவதாரம். ஏன்னா கலியுகத்துல நிறைய போலி அவதாரம் இருக்காங்க. கலியுகத்துல வந்து நிறைய போலி அவதாரம். அம்மா பகவான், ஐயா பகவான், அப்பா பகவான், ரோட்ல போறவர் பகவான், பக்கத்து வீட்டுக்காரர் பகவான், நீ பகவான், நான் பகவான். இந்த ஐயப்ப மலைக்கு சாமி போட்டவங்க ஐயப்பா மலைக்கு மாலை போட்டிருப்பாங்க இல்லையா, ஐயப்ப சாமிக்கு எல்லாரையும் சாமிப்பாங்க. ஐயா சாமி, உட்காரு சாமி, சாமி வாங்க சாமி, போங்க சாமி. அவங்க பாக்கணும்னா சாமிப்பாங்க. அப்ப எல்லாரும் சாமியா, எல்லாரும் அவதாரமா? அப்போ இவர் வந்து இந்த நபர் பகவானுடைய அவதாரம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அடையாளம் என்ன? நிறைய அடையாளம் எல்லாம் இருக்கு. இவர் கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா போலி அவதாரம் தெரிஞ்சு போயிடும், இவர் உண்மையா பொய்யா. இப்போ பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறாரு வச்சுக்கோங்களேன். பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறார். அப்ப இவரு பகவானுடைய அவதாரம் தான். பகவான் கிருஷ்ணர் தான் அவதாரம் பண்ணியிருக்காங்க, பகவான் கிருஷ்ணர் தான் இப்ப அவதாரமா வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம் என்னது? பதில் தெரிஞ்சவங்க ஹரே கிருஷ்ணா, பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கும். இந்த கத்திரிக்காய் மாதிரி, கத்திரிக்காய் சாமி, கத்திரிக்காய் என்னங்க இருக்காமா? ஆமா இருக்குமா. தக்காளி கொடுமா? இருக்கா, புரிப்பா, அட இருக்க ஒரு நிமிஷம். அப்படியா இருக்கக்கூடாது. பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. அப்புறம் ஒருத்தர கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் பத்தியில பேசுனா ஃபர்ஸ்ட் கை தூக்கு. ரைட், இங்க 2 பேர் கை தூக்கிருக்காங்க ஆன்லைன்ல. அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஆன் சைட்ல 2 பேர் கை தூக்கி அவங்கவுங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. இது வந்து இப்போ கிருஷ்ணருடைய அவதாரம், இவர் வந்து கிருஷ்ணருடைய அவதாரம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப யார் கை தூக்குனது? இங்க 3 பேரு, நீங்க சொல்லுங்க. சரி, அப்புறம் நீங்க. சரி, ஓகே. சரி, ஓகே. தேவகி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. உடலில் அங்க அடையாளங்கள் பகவான் இருக்கும். அவருக்கு வந்து அமானுஷ்ய சக்தி. ஹரே கிருஷ்ணா. ஒண்ணுதான் சொல்ல சொல்லி. அடுத்து 1+ மாதாஜி. மங்களகரமான சின்னங்கள் பிரபு பகவானுடைய பாதத்துல. ஓகே, ஓகே. சோ யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயலை பண்ணுவார். அவதாரம்னு சொன்னா இந்த சாதாரண மனிதன் செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல். இப்போ உதாரணத்துக்கு பகவான் கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சார். இது சாதாரண ஒரு 6 வயது குழந்தை செய்யக்கூடிய செயலே அல்ல. ஒரு சாதாரண 6 வயது குழந்தை ஒழுங்கா காத்துக்கு போற அந்த மலையில பிடிக்கிற கொடை கூட பிடிக்க முடியாது. மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். மழை பெய்யும் போது காற்றோடு மழை அடிக்கும். அந்த மலையில கொடையவே நம்மளால ஒழுங்கா பிடிக்க முடியாது. அது காற்று எந்த திசை அடிக்குதோ அங்க இழுத்துட்டு போகும். கொடை இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல திரும்பிடும். ஆனா கிருஷ்ணர் அப்பேற்பட்டவர் அல்ல. கிருஷ்ணர் வந்து மலைக்கு கூட கொடை பிடிக்க முடியாதவர் இல்ல. அவர் மலை, ஆழிக்காலத்து மலை, ஊழிக்காலத்து மலை வந்து அந்த சமர்த்தகா மேகம் பெஞ்சது. அந்த மலைக்கு கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சார். கிருஷ்ணர் உயர்த்திய கோவர்த்தன மலை வந்து
122 கிலோமீட்டர் சுற்றளவு, 122 கிலோமீட்டர். சோ இப்படி அமானுஷ்யமான சக்தி, யாருமே வெளிப்படுத்த முடியாத அமானுஷ்யமான சக்திகளை பண்ணுவார். அப்ப அவர் பகவானுடைய அவதாரம். இரண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி அவருடைய கைகள்லயும் கால்களையும் பல சின்னங்கள் இருக்கும். சங்கு, சக்கரம், கதை, தாமரை, தேர், கொடை. நம்ம கையில கண்டபடி கோடுதான் இருக்கு, கிறுக்கி வச்ச மாதிரி கோடு கையில. ஆனா கிருஷ்ணருடைய கையை பாருங்க, நம்மளுடைய கையும் பாருங்க, நம்ம கையை நம்மளாலே பார்க்க முடியாது, கோடு கோடா இருக்கு. ஆனா கிருஷ்ணருடைய கையில சங்கம், சக்கரம், கதை, தாமரை, தேர், குடை, இப்படி பகவானுடைய அவதாரத்துல இந்த சின்னங்கள்லாம் இருக்கு. சோ ஒன்று யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல் பண்ணுவாரு. அவருடைய உடல்ல இந்த சின்னங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும். அவருடைய தாமரை பாதத்திலையும் தாமரை கரத்திலையும் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் அவரு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, பாகவதத்துல, புராணங்கள்ல பகவான் இன்னாருக்கு குழந்தையா வருவாரு, இந்த யுகத்துல தோன்றுவாரு, இந்த அற்புதங்களை செய்வாரு, இன்னாருக்கு குழந்தையா வந்து இந்த இடத்துல பிறந்து இந்த மாதிரி லீலைகள் செய்வாரு அப்படின்னு சாஸ்திர பிரமாணம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோம். அப்புறம் ஆச்சாரியர் ஒற்றுக்கொள்வாங்க. ராமானுஜ ஆச்சாரியர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ பிரபுபாதர், இந்த மாதிரி ஆச்சாரியர்கள். இதுல சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் தான், இருந்தாலும் அவர் பக்தனா, பகவானே பக்தனா வந்திருக்காரு. சோ இப்படி சாதுக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, சாஸ்திரத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட சாதுன்னு சொன்னா அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல குரு பரம்பரை, அந்த குரு பரம்பரையில ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். முந்தைய ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அப்புறம் சாஸ்திரம் சொல்லுது, யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல் பண்றாரு. அவர் கையிலையும் காலிலையும் பல்வேறு சின்னங்கள் இருக்கும். அப்புறம் அவர் விஸ்வரூப தரிசனம் காமிச்சார் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு. இந்த மாதிரி சாதாரண மனிதன் செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல்களும் ஆற்றலும், அச்சிந்திய சக்தி, எல்லையற்ற சக்தி வெளிப்படுத்துவார். அதை வச்சு இவர் பகவானுடைய அவதாரம், இந்த ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு, இந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, இவங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்காங்க, அதனால நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். இப்படி அவதாரம் என்றால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயம், குரு பரம்பரையில ஆச்சாரியர் ஒப்புக்கொண்டிருக்கணும். சாஸ்திரம் அதை வந்து பறைசாற்றணும், சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இதெல்லாம் வச்சுதான். சோ இப்படி பகவானுடைய அவதாரம் கடல் அலையை போல. கடல்ல அலை எவ்வளவு வருதுன்னு சொல்ல முடியுமா? கடல் கரையில உட்காந்துட்டு இது 1200வது அலைன்னு சொல்ல முடியுமா? அது எவ்வளவு அலை வந்து அலையா வந்துகிட்டே இருக்கு. அது எவ்வளவு அலைகள் வந்தது, எவ்வளவு அலை போச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பகவான் எண்ணற்ற அவதாரம் செய்யறார். அந்த ஓரொரு அவதாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. பகவானுடைய அவதார நோக்கம் என்னது? பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. பகவானுடைய அவதார நோக்கம் என்ன? தர்மஸ்ய க்லானி பவதி பாரதா அப்யதான தர்மஸ்ய ததாத்மானஸ்ய. எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகி போறாங்களோ, அப்ப அந்த தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக நான் திரும்ப வருவேன், மீண்டும் மீண்டும் வருவேங்க. நான் உள்ளவாறு தோன்றுவேன். எதாகி தர்மஸ்ய க்லானி. மக்கள் தர்மத்திலிருந்து விலகும் போது, பக்தி மார்க்கத்திலிருந்து விலகும் போது, பக்தி தோண்டை விட்டு விலகும் போது, மீண்டும் அதை புதுப்பிக்கிறதுக்காக, மீண்டும் பக்தி தோண்டை வந்து வலுப்படுத்துவதற்காக, நிலைநாட்டுவதற்காக பகவான் யுகத்தோறும் அவதரிக்கிறார். ரைட்? அப்படி அவதாரங்களுடைய பட்டியல்கள் இருக்கு பாகவதத்துல. இப்ப நம்ம வந்து 2ஆம் ஸ்கந்தம் படிக்கிறோம். பாகவதம் முதல் ஸ்கந்தம் 3ஆம் அத்தியாயத்துல பகவானுடைய அவதாரங்களை 6 வகையா பிரிச்சிருக்காங்க. 6 வகையான அவதாரம், எண்ணற்ற அவதாரங்கள் இருக்கு. அந்த அவதாரங்களை 6 கேட்டகரி, 6 வகைப்படுத்திருக்காங்க. என்னென்னது 6 வகையான அவதாரங்கள்? ஒன்னொன்னா சொல்லுங்க. நீங்க ஒண்ணு சொல்லுங்க. சத்யாவேஷ அவதாரம். ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மாதாஜி. ஆன்லைன் மாதாஜி ஆன்லைன்ல அப்படியே வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஆன்லைன்ல வந்து பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அப்புறம் ஓகே, தேவகி மாதாஜி ஒண்ணு சொல்லுங்க. ஓகே, லீலா அவதாரம். இந்திராணி மாதாஜி ஒண்ணு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு புருஷாவதாரம். ஓகே, 1+ மாதாஜி ஒண்ணு புருஷாவதாரம். யா ஓகே தேங்க் யூ. புருஷாவதாரம் தானே, குணாவதாரம் பிரபு. ஓகே தேங்க் யூ மாதாஜி. சோ பகவானுடைய அவதாரங்களை 6 வகைப்படுத்திருக்காங்க. குணாவதாரம், புருஷாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்தராவதாரம், சத்யாவேஷ அவதாரம். எண்ணற்ற அவதாரங்கள் இந்த 6 கேட்டகரிக்குள்ள வரும்.
பகவான் எடுக்கிற அவதாரங்கள், பகவான் எடுக்கிற பல்வேறு அவதாரங்கள் இந்த 6 வகைக்குள்ள ஒண்ணுக்குள்ள இருக்கு. ஒண்ணு அவர் புருஷ அவதாரமா வந்திருப்பாரு, இல்ல அவர் லீலா அவதாரமா வருவாரு, இல்ல அவர் சத்தியாவேஷ அவதாரமா வருவாரு, இல்ல அவர் யுக அவதாரமா வருவாரு, இல்ல அவர் குண அவதாரமா வருவாரு. குணாவதாரம், புருஷாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்திராவதாரம், சத்தியாவேஷ அவதாரம். இப்படி 6 வகைப்படுத்தியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட லீலையை நிறைவேற்றுவதற்காக ஒரு லீலா அவதாரம் பண்றார். நரசிம்ம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், லீலா அவதாரம், லீலை செய்யறதுக்காக 14 மனுக்கள், அது மன்வந்திர அவதாரம். 14 மனுக்கள், ஸ்வயம்பு மனு, வைவஸ்வத மனு, ரக்த சாவணி, இந்திர சாவணி, ருத்ர சாவணி, மேரு சாவணி, மாதிரி 14 மனுக்கள் இருக்கு. இந்த 14 மனுக்கள் மன்வந்திர அவதாரம். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர், பிரம்மதேவர், மகாதேவர், மகாவிஷ்ணு, இவங்க குண அவதாரம். மகாவிஷ்ணு சத்தியகுணத்துக்கு அதிபர், சத்துவகுணத்துக்கு அதிபர், சிவபெருமான் தமோ குணத்துக்கு அதிபர், பிரம்மதேவர் ரஜோகுணத்துக்கு குண அவதாரம். ஒரு குறிப்பிட்ட யுகத்துல பகவான் அவதரிப்பார், யுக அவதாரம். யுக அவதாரம். சோ யுக அவதாரம், புருஷ அவதாரம், காரணோதகசாய் விஷ்ணு, கர்ப்போதகசாய் விஷ்ணு, சீரோதகசாய் விஷ்ணு, புருஷ அவதாரம். புருஷ அவதாரத்துக்கு உதாரணம் 3 விஷ்ணு தத்துவம். கார்போஷாய் விஷ்ணு, கர்ப்போஷாய் விஷ்ணு, சீரோதகசாய் விஷ்ணு. ரைட்? புருஷ அவதாரம், லீலாவதாரம், மன்வந்திராவதாரம், குண அவதாரம், அப்புறம் சத்தியாவேஷ அவதாரம். இந்த சத்தியாவேஷ அவதாரம் என்னது? ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு ஜீவாத்மாவுக்கு பகவானால சக்தி அளிக்கப்படும் போது அது சத்தியாவேஷ அவதாரம். ஜீவா வாஸ் எம்பவர்ட் பை த லார்ட். பகவானால சக்தி அளிக்கப்படும் போது அவர் சத்தியாவேஷ அவதாரம். அப்ப இன்னைக்கு நம்ம இங்க படிக்கிறது ரிஷபதேவ் மகாராஜ். ரிஷபதேவ் மகாராஜா பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். பொதுவாக நிறைய பேருக்கு ரிஷபதேவர் அவதாரத்தை பத்தி தெரியாது. தமிழ்நாட்டுல 10 அவதாரத்தை பத்தி தான் தெரியும். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க கேட்டா பகவான் எவ்வளவு அவதாரம் எடுத்தாரு? 10 அவதாரம், தச அவதாரம் இல்லையா? தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களை கேட்டா மகாவிஷ்ணு, பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரம் எவ்வளவுன்னா 10 அவதாரம். மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிங்கா, வாமனா, பரசுராமா, பலராமா. அவர் கிருஷ்ணரையும் சேர்த்துக்கிறாங்க. அவங்க கிருஷ்ணா, அப்புறம் கல்கி, பலராமா, கிருஷ்ணா, கல்கி. அப்படி இந்த தமிழ்நாட்டுல என்ன நினைக்கிறாங்க? கிருஷ்ணர் 10 அவதாரத்துல ஒண்ணு நினைக்கிறாங்க. ஆனா இல்ல, கிருஷ்ணர் 10 அவதாரத்துல ஒருத்தர் இல்ல. இந்த 10 அவதாரம் கிருஷ்ணர் இருந்து தான் வந்திருக்கு. அதனாலதான் ஜெயதேவ் கோஸ்வாமி பாடுறாரு. ஜெயதேவ் கோஸ்வாமி என்ன பாடுறாரு? கேசவதீதா மீன சரீரா, கேசவதீதா கூர்ம சரீரா, கேசவதீதா சூக்கர ரூபா, கேசவதீபா தீதா வாமன ரூபா, கேசவதீதா நரசிங்க ரூபா. இப்படி ஜெயதேவ் கோஸ்வாமி பகவான் கிருஷ்ணர் தான், கேசவன் தான் மத்ஸ்ய அவதாரம் பண்ணாரு, கேசவன் தான் வராக அவதாரம் பண்ணாரு, கேசவன் தான் ராம அவதாரம் பண்ணாரு, பலராமர் அவதாரம் பண்ணாரு. அப்ப கிருஷ்ணர் 10 அவதாரத்துக்குள்ள ஒண்ணு கிடையாது. கிருஷ்ணர் அவதாரி. அவர் தான் இந்த அவதாரங்களுக்குள்ள ஆதாரம். இத ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் ஸ்கந்தத்துல 3ஆம் அத்தியாயத்துல பல்வேறு அவதாரங்களுடைய பட்டியல் கொடுத்துட்டு ஏதே ஜாம்சா கலோபும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். அவதாரங்கள், அவதாரத்துடைய அவதாரங்கள், அம்சா, இந்த மாதிரி பல்வேறு அவதாரங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் தான் ஆதாரம். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அதே மாதிரிதான் பிரம்மசமீதியில பிரம்மதேவர் சொல்றாரு, ராமாதி மூர்த்தி சுகலா நியமே நதிஷ்டன் அவதாரமகரோ புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவத் பரமத் குமான்யோ கோவிந்தமாதி புருஷம் நமஸ்தஜாமி. கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான். ரைட்? சோ இப்படி ஹரே கிருஷ்ணா, உங்க கையில நோட்டு பேனா கொடுத்திருக்கிறது. நீங்க இந்த கிளாஸ்ல என்ன தெரியுதோ அது எழுதிருக்காரு. பக்கத்துல இருந்து பார்த்து கேட்டு எழுதிருக்குல்ல. ஸ்கூல் எக்ஸாம் எல்லாம் கிடையாது. உங்க கையில ஒரு நோட்டு பேனா கொடுத்திருக்குன்னா எதுக்குன்னா, இந்த கிளாஸ்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறது. பக்கத்துல என்ன எழுதிருக்கிறாங்க, பக்கத்து வீட்டு மாமி என்ன பண்றா, எழுத்து வீட்டு அக்கா என்ன பண்றா, அதுக்காக இல்ல. சோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கையில நோட்டு பேனா இருந்தா இந்த கிளாஸ்ல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன எடுத்தேன், நான் என்ன எழுதினேன், அவ்வளவுதான். ரைட்? சரி, இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்? ராமாதி மூர்த்தி கலா நியமே நதிஷ்டன் நன்னாவதாரமகரோ புவனேஷ் கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவத் பரமத் குமான்யோ கோவிந்தமாதி புருஷம் சமம். கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். இது பிரம்ம சங்கீதா, எல்லா வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷத்துக்கள்,
பாகவதம் எல்லாம் உறுதி செய்து கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ரைட். சோ அந்த பகவான் கிருஷ்ணர் அவரு பல்வேறு அவதாரங்கள் எடுக்கிறாரு. அந்த அவதாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கடமை இருக்கு. அந்த குறிப்பிட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒரு பல்வேறு அவதாரம் வர்றாரு. அப்போ இன்னைக்கு பாடம் என்னது? ரிஷப தேவரா ஏன் வந்தாரு? அப்ப இன்னைக்கு பெரும்பாலும் மக்களுக்கு இந்தியாவுல, குறிப்பா தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு ரிஷப தேவரை பத்தி தெரியாது. ரிஷப தேவருடைய அவதாரத்தை பத்தி தெரியாது. 10 அவதாரம் தெரியும். அதுவும் தசவதார ஸ்தோத்திரம் இருக்கிறதுனால 10 அவதாரம் தெரியும். அதுலயும் கிருஷ்ணர் அவதாரத்துல அந்த 10 அவதாரத்துக்குள்ள ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் 10 அவதாரத்துக்குள்ள ஒண்ணு அல்ல. இந்த 10 அவதாரத்துக்கும் கிருஷ்ணர் தான் ஆதாரம். அதனால அவரு அந்த 10 அவதாரத்துக்குள்ள கிடையாது. கேசவதீதா ஒரு இதா சொல்றாரு இல்லையா? நரகரி ரூபா, கேசவதீதா, புத்த சரீரா. எப்படி இந்த எல்லா அவதாரத்துக்கும் கிருஷ்ணர் ஆதாரமா இருக்காரு. எல்லா அவதாரங்களுக்கும் கிருஷ்ணர் ஆதாரமா இருக்காரு. சரி, அப்போ இன்றைய வகுப்புல ஏன் பகவான் ரிஷபதேவரை அவதாரம் செஞ்சார்? ஏன் கிருஷ்ணர் ரிஷபதேவரை அவதாரம் பண்ணணும்? இந்த ரிஷபதேவர் அவதாரத்தோட நோக்கம் என்ன? ரிஷபதேவர் அவதாரம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன? இதுதான் இன்னைய வகுப்பு. இப்பதான் வகுப்பே தொடரும். இவ்வளவு நேரம் பேசுறது இன்ட்ரடக்ஷன் தான், அறிமுகம் தான். இந்த வகுப்புக்கான அறிமுகம். துருவ மகாராஜ் எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. துருவ மகாராஜ், அந்த துருவ மகாராஜோட வம்சத்துல அந்த வம்சத்துலதான் டைனஸ்டில ரிஷபதேவர் தோன்றினார். நாபி மகாராஜ் ஒரு அற்புதமான பக்தர். நாபி மகாராஜ் அவருடைய மனைவி மேரு தேவி அல்லது சுதேவி. இங்க ப்ரோப்பர் பேர் கொடுத்திருக்காரு, மேரு தேவி அல்லது சுதேவி. நாபி மகாராஜா ஒரு ராஜ ரிஷி. அவர் விஷ்ணு பக்தர், பகவானுடைய ஒரு தூய பக்தர், விஷ்ணு பக்தர் நாபி மகாராஜ். அவர் மேரு பர்வதம் இருக்கு இல்லையா? மேருமலை, இப்ப இமயமலை மாதிரி மேரு பர்வதம் இருக்கு, மேருமலை. அந்த மேருமலையோட மகள், அந்த பர்வதத்துடைய மகள் தான் மேரு தேவி. அந்த மேரு தேவிய நாபி மகாராஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டார், திருமணம் செஞ்சுக்கிட்டார். ராஜா ராணி, இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி. நாபி மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி. அவரு இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாங்க. மேரு தேவியை கல்யாணம் பண்ணாங்க. அப்படி கொஞ்ச நாள் லைஃப் போயிட்டே இருந்தது. குழந்தையே இல்லாம இருந்தது. சோ ராஜாவுக்கு குழந்தை இல்லாதனால ராஜா என்ன பண்ணாரு? நல்ல கற்றறிந்த கை தேர்ந்த பிராமணர்கள், சிறந்த வேத விற்பனர்கள், அவங்கள வர வச்சு யாகம் செய்யறாரு. ராஜாவுக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும், ஒரு குழந்தை பிறக்கணும்னு ராஜா விரதம் தவம் யாகம் செஞ்சு பகவானை சந்தோஷப்படுத்துறாரு. பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக நல்ல சிறந்த பிராமணர்கள், சாஸ்திர விதியை வலுவாக பின்பற்றக்கூடிய கை தேர்ந்த வேத விற்பனர்கள், பிராமணர்கள், அவங்களை அழைச்சு யாகம் பண்றாரு. அப்படி நேர்த்தியா, ரொம்ப நேர்மையா, அவ்வளவு அழகா ஒரு யாகம் செய்யறாரு. புத்திரனுக்காக வேண்டி, குழந்தை பாக்கி வேண்டி யாகம் பண்ணாரு. யார் பண்ணா? நாபி மகாராஜ். அப்போ இந்த பிராமணர்கள்லாம் யாகத்துல அர்ப்பணிக்கிறாங்க, பூர்ணாகுதி. யாகத்துல நிறைய பொருட்களை பகவானுக்கு நெய் எல்லாம் அர்ப்பணிப்பாங்க. அப்போ இந்த பிராமணர்களுடைய அந்த யாகம், நாபி மகாராஜுடைய தூய்மை, இந்த பிராமணரின் தூய்மை, இந்த தூய்மையான பிராமணர்கள் வேத மந்திரத்தை பாராயணம் செஞ்சு நேர்மையான அந்த நாபி மகாராஜா, ராஜ ரிஷியா இருந்தவர், அவர் இப்படி யாகம் பண்றாருமே, அந்த யாகசாலையில பகவான் தோன்றுகிறார். பாருங்க எப்படின்னு. பகவானே நேர்ல வந்துட்டார். யாகத்துல நிவேதனம் செஞ்சு அர்ப்பணிக்கிற பிரசாதத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு பகவானே நேர்ல வந்துட்டார். சோ யஜ்யம்னாலே விஷ்ணு தான். யஜ்யோவை விஷ்ணுவு, யஜ்யம்னாலே விஷ்ணு தான். யாகத்துல என்னெல்லாம் அர்ப்பணிக்கிறதோ அது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கிறதா. யஜ்ஞாத்தாத் கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா அதர்த்தம் கர்ம கௌந்தேய. விஷ்ணுவுடைய திருப்திக்காக யாகம் செய்யறவங்க எல்லா விதமான கர்ம பந்தத்துக்கு விடுபடுவாங்க. அப்படி செய்யாதவங்க அந்த கர்ம விலையில மாட்டிக்குவாங்க. இப்ப நாபி மகாராஜா விஷ்ணுவுடைய திருப்திக்காக யாகம் பண்ணாரா, குழந்தை வேணும் யாகம் பண்ணாரு? சரியா தப்பா? சரியா தப்பா? நாபி மகாராஜா ஒரு பக்தரா இருக்காரு. அவரு விஷ்ணு பக்தரா இருக்காரு. விஷ்ணுவோட திருப்திக்காக யாகம் செஞ்சிருக்கணுமா, இல்ல குழந்தை வேணும் யாகம் செஞ்சிருக்கணுமா? என்ன சரின்னு சொல்றவங்கள கை தூக்குங்க. நாபி மகாராஜா யாகம் பண்ணது சரி அப்படின்னு சொல்றவங்க இல்ல தப்பு, அவர் குழந்தைக்காக வேண்டி யாகம் பண்ணிருக்க கூடாது. பௌதிக நன்மை எதிர்பார்க்கிறவங்க அது சரின்னு படும், பக்தர்களுக்கு சரின்னு படாது.
என்ன ஆச்சுன்னா, இந்த நாபி மகாராஜாவுடைய யாகசாலையில, ஹரே கிருஷ்ணா, நாபி மகாராஜோட யாகசாலையில பகவான் தோன்றினார். அப்படியே மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தகுரி, கழுத்துல கௌஸ்துபமணி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, அப்படியே தலையில ஒரு அழகான மயில்பீழி, 4 கரத்தோட வனமாலி கதி சாமி சங்கி சக்தி சரந்தகி தேவா நாராயண விஷ்ணு வாசுதேவ். அந்த வாசுதேவன் தோன்றி விட்டார் அந்த யாகசாலையில. பாருங்க, நாபி மகாராஜா வந்து குழந்தைக்கு வேண்டி யாகம் பண்ணாரு, ஆனா பகவானுக்கு வந்துட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? நாபி மகாராஜா ஒரு பௌதிகவாதி இல்ல, அவருக்கு பக்தர், தூய பக்தர் தான். ஆனா தனக்கு புத்திரன் வேண்டி பகவான் ஒரு பிரார்த்தனை செய்யறார். பகவான் என்ன எடுத்துக்கிட்டாரு, இந்த நாபி மகாராஜா வந்து எனக்காக யாகம் பண்ணாருன்னு பகவானுக்கு நேர்லயே வந்துட்டாரு. இந்த பிராமணர்கள் எல்லாம் வெக்கப்படுறாங்க, சே இதுக்கு போய் நம்ம பகவான் அழைச்சிட்டோமே. பகவானை வந்து எப்படி பிரார்த்தனை செய்யணும்? ஓ பகவானே, எங்களை இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடு வச்சிருங்க, எங்களை பிறப்பிறப்புல இருந்து விடு வச்சிருங்க, எங்களுக்கு கிருஷ்ண பிரேமம் கொடுங்க, எங்களுக்கு மோட்சம் கொடுங்க, இப்படி கேட்கணுமா? நாபி மகாராஜா ஒரு குழந்தை வேணுங்கிறது நாம போய் யாகம் பண்ணுமே. ஆனா பகவான் வந்து ரொம்ப திருப்தி அடைஞ்சாரு. நாபி மகாராஜா வந்து ஒரு கள்ளம் கபடம் இல்லாத பக்தர். கள்ளம் கபடம் இல்லாத பக்தரா இருந்ததுனால நாபி மகாராஜாவோட யாகசாலையில பகவான் தோன்றி சொல்றாரு, ஓ பிராமணர்களே, நீங்க வந்து வெக்கப்பட வேண்டாம், நான் வந்து இந்த யாகத்துல ரொம்ப திருப்தி ஆயிட்டேன், நாபி மகாராஜோட பக்தியில ரொம்ப திருப்தி ஆயிட்டேன், நானே அவங்களுக்கு குழந்தையா வருவேன், அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்றாரு. இப்படி ஒரு நல்ல முகூர்த்தத்துல நாபி மகாராஜாவுக்கும் மேரு தேவிக்கும் பகவான் ரிஷபதேவர் குழந்தையா வந்தார். குழந்தை பிராயத்திலிருந்தே வந்து அமானுஷ்யமான ஆற்றல் படைத்தவரா இருக்கார். குழந்தை பிராயத்திலிருந்தே அவருக்கு ரிஷபான் பெயர் வச்சாங்க. இந்த குழந்தைக்கு வந்து ரிஷபதேவர் பெயர் வச்சாங்க. ரிஷபதேவர் சிறு வயதிலேயே கல்வி கேள்விகள்ல சாஸ்திரங்களை தேர்ச்சி பெற்று ரொம்ப புத்திமான், குருகுலத்துல எல்லாம் படிச்சு, அன்னைக்கு வந்து ராஜாவுக்கு குழந்தை பிறந்தாலும் காட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, குருகுலத்துல போய் படிச்சுட்டு வரணும், ஆசிரமத்துல போய் பிரம்மச்சரியம் பயிற்சி பண்ணணும். அது பாராளும் வேந்தனின் மகனாக இருந்தாலும், ஹரே கிருஷ்ணா, அவர் பாராளும் வேந்தனின் மகனா இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல காட்டுக்கு அனுப்புவாங்க. ராஜாவுடைய பையன் என்ன பண்ணுவாங்க, ராஜகுமாரன ராஜா வந்து காட்டுக்கு அனுப்புவாரு, அவர் குருகுலத்துல போய் தங்கணும், பிரம்மச்சரியா இருக்கணும். 20-24 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியா இருக்கணும். தபஸ்யா பிரம்மச்சரியேன சமேன தமேன தியாகேன, மனதை கட்டுப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்தி கடும் தவம் இருந்து ஆன்மீக குருக்கு சேவை பண்ணி ரொம்ப பணிவா அடக்கமா அவர்கிட்ட வேத கத்துக்கிட்டு, இப்படி ஒரு 20-25 வயசு வரைக்கும் அந்த குருகுல வாழ்க்கை, அது ராஜாவுடைய பையனா இருந்தாலும் என்ன பண்ணும், தப வாழ்க்கை தான். அதுக்கப்புறம் ஒரு இளமை பருவம் வந்ததும் அந்த குருகிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு திரும்ப வருவார். இப்படி ரிஷபதேவர் ஒரு 20-25 ஆண்டு காலம் அவர் பிரம்மச்சரிய விரதம் இருந்தார். அப்புறம் திரும்ப வந்து ராஜ்யத்துக்கு வந்த உடனே அவங்க அப்பா நாபி மகாராஜா பாருங்க, என் பையன் வந்துட்டாருன்னு சந்தோஷத்துல அவர் ராஜ்யத்தை விட்டு அவர் போயிட்டாரு. இன்னைக்கு என்ன பண்றாங்க நம்ம ஊர் தலைவர்கள்லாம், சாகர வரைக்கும் அந்த நாற்காலி விட மாட்டேங்கிறாங்க. சாகர வரைக்கும் பிராணம் போற கண்டிஷன் இருக்கு, எந்திரிச்சு நடக்கவே முடியாது. அப்படி வீல் சேர்லயாவது நான் சிஎம்மா போய் நாற்காலில உட்காரணும், வீல் சேர்லயாவது யாரும் என்ன தள்ளிட்டு போய் சிஎம் சேர்ல உட்கார வச்சிட மாட்டாங்களா? ஆசை, பௌதிக ஆசை, தன்னுடைய புகழ், இந்த பௌதிகத்துல புகழ் அனுபவிக்கணும், பேர் அனுபவிக்கணும், நான் பதவி அனுபவிக்கணும், நான் கட்டுப்படுத்தக்கூடியவனா இருக்கணும், நான் அனுபவிப்பாளனா இருக்கணும், அப்படிங்கிற ஆசை. ஆனா ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்டுக்கு சிஎம்மா இருக்கிறதுக்கே இவ்வளவு ஆசைப்படுறாங்க. ரிஷபதேவருடைய தந்தை நாபி மகாராஜா ரிஷபதேவர் காட்டிலிருந்து திரும்பி வந்த உடனே பொதுமக்கள் எல்லாம் ரிஷபதேவருக்கு அப்படி அன்பா இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு தெய்வீகமான கொண்ட குழந்தை. நம்ம எப்படி ராமரை பத்தி பேசுவோமோ, ராமாயணத்துல ராமர் மேல எப்படி அயோத்தியாவாசிகள் எல்லாம் பிரியமா இருந்தாங்களோ, அந்த மாதிரி பொதுமக்கள் எல்லாம் ரிஷபதேவர்கிட்ட அவ்வளவு பிரியமா இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு தெய்வீகமான, அவ்வளவு முகத்துல சாந்தம், பணிவு, எளிமை, அவ்வளவு தெய்வீகமான குணம். துளி கூட கர்வமே இல்லை, நான் ராஜபுத்திரன், ராஜாவுடைய மகன். அதனால எல்லா மக்களும் ஏகமானதோடு ரிஷபதேவர் மேல அன்பு செஞ்சதுனால நாபி மகாராஜா முடிவு பண்ணாரு, இனி என்னுடைய அரியாசனத்தை நான் ரிஷபதேவரை அமர வைக்க வேண்டும். ரிஷபதேவர் உட்கார வச்சுட்டு நாபி மகாராஜா மேரு தேவியும் அவங்க பத்ரிகாசிரம் போயிட்டாங்க தவம் செய்யறது. பாருங்க வேத காலத்துல எப்படி வாழ்ந்திருக்காங்க. தன் மகன்
தன் மகன் குடும்ப பொறுப்பை ஏற்க வந்த உடனே மகனிடம் குடும்ப பொறுப்பை விட்டுட்டு ஒப்படைச்சிட்டு கணவன் மனைவி யாத்திரை போயிட்டாங்க, காட்டுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? என் பையனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் தான் சொல்லி கொடுக்கணும். அவனுக்கு கல்யாணம்னா தெரியாது, நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவனுக்கு குழந்தை பிறந்தா குழந்தைக்கு ஆய் போனா அது கழுவ தெரியாது, நான் தான் உட்காந்து பண்ணணும். நான் தான் குழந்தைய பாத்துக்கணும். யார் பாத்துக்குவா? என் பையனுக்கு யார் இதெல்லாம் சொல்லி தருவா? என் பொண்ணுக்கு யார் சொல்லி தருவா? இப்படியே வாழ்க்கை செத்து போயிடும். மெல்ல மெல்ல என்ன பண்ணணும்? எப்போ நம்ம பசங்க குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிற அந்த வயது இளமை பருவம் வந்த உடனே அவங்ககிட்ட பொறுப்பு விட்டுட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துடணும். இல்லாட்டி அந்தே நாராயண ஸ்மிருதிங்கிறது கேள்விதான். உடலை விடக்கூடிய நேரத்துல நாராயணன் நினைக்க முடியாது. ஐயோ, என் பேரப்புள்ள வந்துருவானே ஸ்கூல்ல இருந்து, அவனுக்கு பிஸ்கட் கொடுக்கறதா, அவன் ஆய் போனா இது பண்றதா, என்ன பண்றதா, அவனுக்கு குளிக்க வைக்கிறதா, இப்படியேதான் உட்காந்து யோசிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல 50 வயதுக்கு மேல அப்படியே மெல்ல 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 குடும்ப வாழ்க்கை ஓய்வு பெற்றது. குடும்ப விவகாரங்களை கையில வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எவ்வளவு தூரம் குடும்ப பொறுப்பு நம்ம கையில, குடும்ப பரணேனவா, குடும்ப பாரத்தை எவ்வளவு தூரம் நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம கட்டுண்ட வாழ்க்கையில இருக்கும். அப்ப மெல்ல மெல்ல 50 வயசு ஆன உடனே என் நாபி மகாராஜா பண்ண மாதிரி, நாபி மகாராஜா என்ன பண்ணாரு? தன் பையனுக்கு இளமை வந்த உடனே, இளமை பருவம் வந்த உடனே ராஜ்யத்தை அவர் கையில கொடுத்துட்டு இவர் காட்டுக்கு போயிட்டாரு. அப்படி நம்ம செய்யலைன்னா இயற்கை நம்மளை வெளியே தள்ளும். இயற்கை என்ன பண்ணும்? பையன் சொல்லுவான், ஏன் வயசான காலத்துல போய் உட்காரு பேசாம, நகி நகின்னு இருக்கிறேன் இல்லையா? பேர குழந்தை வர சொல்லு, பாட்டி சும்மா பேசாம உளறிட்டே இருக்காது. பேர குழந்தை வர வீட்டுல நாய்க்குட்டி கூட மதிக்காது. வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டி, பேர குழந்தைங்க யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால பேசாம என்ன பண்ணணும்? ஜெபமாலை கையில எடுத்துக்கிட்டு அவங்க என்னத்தையும் பண்ணிட்டு போறாங்கன்னு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ஹரே அப்படின்னு பகவான் மேல சிந்தனை நிறுத்தணும். பகவான் மேல சிந்தனை நிறுத்தணும். வந்தே நாராயண ஸ்மிருதி, நாராயணன் மேல மனதை நிறுத்தணும், பகவான் மேல மனதை நிறுத்தணும். சோ நாபி மகாராஜ் பார்த்தாரு, ரிஷபதேவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. பொதுமக்கள் அவரை ஒரு தந்தை மாதிரி பாக்குறாங்க. ரிஷபதேவர் பொதுமக்களை தன் பிரஜைகள், குழந்தைகளை போல பாக்குறாரு. அப்ப இவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, ராஜ்யத்தை ஆளட்டும் சொல்லி தன் மகனை அரியாசனத்துல உட்கார வச்சுட்டு நாபி மகாராஜும் மேரு தேவியும் பத்ரிகாசிரமம் வடக்கு நோக்கி இமயமலைக்கு போயிட்டாங்க. தவம் செஞ்சு அங்கிருந்து உடலை விட்டு அப்படியே அவங்க பகவான்கிட்ட போயிட்டாங்க. தென் ரிஷபதேவ மகாராஜ் இவ்வளவு காலம் 25 ஆண்டு காலம் ஒரு சிறந்த பிரம்மச்சாரியா இருந்தார். 25 ஆண்டு காலம் ஆக சிறந்த ஒரு பிரம்மச்சாரியா இருந்தார். அதுக்கப்புறம் அவரு கிரகஸ்தாசிரமம், இல்லற வாழ்க்கையில போறாரு. இல்லற வாழ்க்கையில போன உடனே ரிஷபதேவர் ஐ திங்க் ஜெயந்தின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண உடனே ரிஷபதேவருக்கு அந்த பொண்ணுக்கு 100 குழந்தைங்க. இன்னைக்கு 2-3 குழந்தை இருந்தாலே பெரிய விஷயம். அன்னைக்கு ரிஷபதேவ மகாராஜாவுக்கு 100 குழந்தைகள் இருக்கு. இந்த 100 குழந்தைகளை அவர் எப்படி உருவாக்குனாருங்கிறதா அழகான பாடம். ரிஷபதேவர் மகாராஜா இந்த குழந்தைகளை எப்படி பயிற்சி கொடுத்தாரு, இந்த குழந்தைகளை எப்படி உருவாக்குனாரு, அதுதான் அழகான பாடமே. அங்கதான் நமக்கு நிறைய பாடம் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் கூட ரிஷபதேவருடைய குழந்தைகள் தான். நம்ம எல்லாருமே பகவானை குழந்தைகள் தான். நம்ம எல்லாருமே பகவானை குழந்தைங்க. அப்போ தன் குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பது போல ரிஷபதேவ் மகாராஜ் நமக்கு பாடம் எடுக்கிறார். சோ ரிஷபதேவ் மகாராஜா இவ்வளவு காலம் 25 வயசு வரைக்கும் ஒரு பிரம்மச்சரிய விரதம் எப்படி இருக்கணும்னு வாழ்த்து காமிச்சார். மனதை கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, ஆன்மீக குருக்கு சேவை பண்ணி ரொம்ப பணிவா அடக்கமா சாஸ்திரத்தை கத்துக்கிட்டார். இப்போ அடுத்தது ஒரு கிரகஸ்தர் எப்படி இருக்கணும், ஒரு இல்லற வாழ்க்கையில ஒருத்தர் எப்படி குடும்ப வாழ்க்கையில பற்று இல்லாம இருக்கணும், எப்படி குடும்ப வாழ்க்கையில தன் பிள்ளைகளை வழி நடத்தணும், எப்படி தன் பிள்ளைகளுக்கு ஆன்மீக அறிவு கொடுக்கணும், எப்படி இந்த ஆன்மாவுக்கு உதவி செய்யறது. ரிஷபதேவருடைய ஆட்சி காலத்துல மாதம் மும்மாறி மழை பொழிஞ்சது. ரிஷபதேவர் காலத்துல ஒரு கட்டத்துல மழை இல்லாம இருந்தது. மழையே இல்லாம எல்லாம் வறண்டு போயிருந்தது. ரிஷபதேவர் தன் யோக சக்தினால மழையே வர வச்சார். அப்பேற்பட்ட ஆற்றல் படைத்தவர் ரிஷபதேவர் தன் யோக சக்தினால மழையை வர வச்சார். அவருடைய பிரஜைகள்லாம் ரிஷபதேவருடைய பாதுகாப்புல, ஈவன் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு பாமரன், ரிஷபதேவருடைய ஆட்சி காலத்துல ஒரு பாமரன் கூட எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் இல்லாம வாழ்ந்திருக்காரு. பஞ்சம், பசி, நோய், கவலை, ஏக்கம், பற்றாக்குறை, உணவுக்கு பற்றாக்குறை, இடத்துக்கு ஒரு குறையும் இல்லை.
எந்த ஒரு குறையும் இல்லாம ரிஷபதேவருடைய பிரஜைகள்லாம் வந்து ஒரு சாதாரண பாமர வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சாதாரண மனிதனும் மிக ஆனந்தமாக வாழ்ந்திருக்கிறார். அதுதான் ராமராஜ்யம் மாதிரி. ராமராஜ்யம்னு அதுதான், ரிஷபதேவருடைய ராஜ்யம்னு அதுதான். ரிஷபருடைய ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு சாதாரண பாமர மனிதன் கூட கவலை இல்லாம சந்தோஷமா வாழ்ந்திருக்காரு, ஆனந்தமா வாழ்ந்திருக்காரு. பசி, ஏக்கம், தாகம், கவலை, நோய், பற்றாக்குறை எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. அப்படி வந்து பிரஜைகளை வந்து தன் குழந்தைகள் மாதிரி பாத்துக்கிட்டாரு. ராஜா பிரஜா. சோ ராஜா தன் குழந்தைகளை, தன் பிரஜைகளை தன் குழந்தைகள் போல பாத்துக்கிட்டாரு ரிஷபதேவ் மகாராஜ். அப்ப அவருக்கு 100 குழந்தைங்க. இந்த 100 குழந்தைகளுக்கும் மிக அற்புதமான பயிற்சி கொடுக்கிறார். இன்னைக்கு வந்து முட்டாள்கள், அறிவியலிகள், சாஸ்திர அறிவு இல்லாதவங்க, நாத்திகர்கள், பேரளவான சமூக போராளிங்க, பேரளவான மத போதகர்கள், பேரளவான அரசியல் தலைவர்கள் இந்த வர்ணாசிரம தர்மத்தை பற்றி தப்பா பேசுறாங்க. வர்ணாசிரமம்னா அது உயர்ந்தது, தாழ்ந்தது, இது உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம். இது எதன் அடிப்படையில? பிறப்பின் அடிப்படையில் கிடையவே கிடையாது. ரிஷபதேவர் காமிச்சு கொடுக்கிறார். ரிஷபதேவர் எப்படி காமிக்கிறாருன்னா, இந்த வர்ணாசிரம தர்மங்கிறது பிறப்பின் அடிப்படையில் அல்ல, குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும். ரிஷபதேவருக்கு 100 குழந்தைங்க. அதுல 9 பேரு, அந்த 100 குழந்தையில 9 பேரு ஆக சிறந்த பரமஹம்சர்கள், துறவிகள். நவயோகேந்திரா. இந்த நவயோகேந்திரா பற்றி ஸ்ரீமத் பாகவதம் 11th canto, ஸ்ரீமத் பாகவதம் 11ஆம் ஸ்கந்தத்துல நவயோகேந்திரா பத்தி வரும். இந்த நவயோகேந்திரர்கள் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், பரமஹம்சர்கள். அவங்களுக்கு வந்து இந்த உலக பற்றுதல், நான் வந்து இந்த உடல், நான் இதை அனுபவிக்கணும், எந்த ஒரு அட்டாச்மெண்ட், எந்த ஒரு பற்றுதலும் கிடையாது. அவங்க 3 உலகம் சுத்தி வருவாங்க. தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் நவயோகேந்திரா, பரமஹம்சர்கள், பக்தி வேதாந்த சுவாமிகள், இந்த நவயோகேந்திரா. அப்ப 100ல 9 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 91. 81. கணக்குல புள்ளியா இருக்கீங்க. 100ல 9 போச்சுன்னா எவ்வளவு? அவங்க கணக்குல புள்ளி ஆயிட்டாங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். சோ 100 குழந்தை, ரிஷபதேவ் மகாராஜோட 100 குழந்தையில 9 பேரு ஆக சிறந்த மகாஜனங்கள், பரமஹம்சர்கள், நவயோகேந்திரர்கள். அவர் நவயோகேந்திரான்னு அழைக்கப்படுறாங்க. பின்னாடி பாகவத்துல அவங்களை பத்தி வரும். சரி, அப்ப மீதி எவ்வளவு? 91. அந்த 91ல 10 பேரு கை தேர்ந்த சத்திரியர்கள். நாட்டை நிர்வாகம் பண்றதுல எக்ஸ்பர்ட். ஆகும் நாட்டை நிர்வாகம் பண்றதுல, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது, ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்றது, ராஜ்யத்தை பாதுகாப்பது, பராமரிப்பது, வீரம், விவேகம், ஆளும் திறமை, இதில் ஆக சிறந்த 10 பேரு. இந்த 10 பேர்லயும் தலையாய குழந்தைதான் பரத மகாராஜ். இன்னைக்கு வந்து இந்த இந்தியா வந்து பாரத பூமின்னு சொல்றோம். ஒரு காலத்துல பாரத பூமின்னு தான் இருந்தது. பிரிட்டிஷ்காரங்க இங்க வந்து இந்தியாவுக்கு பேர் வச்சார். பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய நாடு வந்து பாரத தேசம், பாரத பூமி. ஆனா உண்மையில வரலாறு, சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பூகோளமும் பாரத வருஷம். என்டையர் எர்த் பிளானட், ஒட்டுமொத்த பூகோளம். இந்த ஒட்டுமொத்த பூகோளத்துக்கும் முதல்ல இலாவர்த வருஷம் பேரு. என்ன பேரு? இலாவர்த வருஷம். இந்த ஒட்டுமொத்த பூகோளத்துக்கும், இந்த பூமி இருக்கு இல்லையா, பூகோளம், இந்த பூமிக்கு முதல்ல இலாவர்த வருஷம் பேர் இருந்தது. ரிஷபதேவரின் மகனான பரத மகாராஜா இந்த பூமியை ஆட்சி செய்ததுனால, அவருடைய ஆகச்சிறந்த ஆட்சி, அவருடைய திறமையான ஆட்சியினால, அவரது பேராலேயே அவருடைய காலத்துக்கு அப்புறம் இது பாரத வருஷம் அழைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? இலாவர்த வருஷம். எந்த பரதன் ஆண்டதுனால பாரத வருஷம்? ரிஷபதேவர். 3 பரதர் இருக்காங்க வரலாற்றுல 3 பரதர். ஒரு பரதர் வந்து ரிஷபதேவருடைய மகன், இன்னொரு பரதர் ராமுடைய சகோதரர், இன்னொரு பரதர் இல்ல, இவர்தான் இந்த இல்ல. சோ இந்த ரிஷபதேவருடைய பையன் பரத மகாராஜா பின்னாடி ஜட பரதாவாரு. சேம் அதே நபர் தான். 3 பரதர். ஒரு பரதர் வந்து ரிஷபதேவரின் புதல்வர். இங்க சொன்னாங்களே, இந்த பாரத பூமிக்கு, இந்த பாரத பூமி, அதாவது இந்த ஒட்டுமொத்த பூகோளத்துக்கும் இலாவர்த வருஷம் பேர் இருந்தது. ரிஷபதேவரின் மகனான
பரதன் ஆண்டதுனால அவருடைய பெயராலேயே இந்த ஒட்டுமொத்த பூகோளத்துக்கும் பாரத வருஷம் பேரு, பாரத வருஷம். இந்த பரதன். அப்புறம் இன்னொரு பரதன் ராமனுடைய சகோதரன், இங்க சொன்ன மாதிரி கைகேயின் மகன் பரதன். இன்னொரு பரதன் இருக்காரு துஷ்யந்தன், துஷ்யந்த பரதன், அதாவது சகுந்தலையோட பையன், சகுந்தலா தேவியுடைய பையன் துஷ்யந்தன். அந்த துஷ்யந்தன் பரதன் என்று அழைக்கப்பட்டார். சோ இப்படி இந்த 3 பரதர்கள் வரலாற்றுல இருக்காங்க. இந்த 3 பரதர்களும் சிறந்தவங்க. அதுல ஆக சிறந்த பரதர் வந்து இவரு ரிஷபதேவுடைய பையன். ஏதாவது புரிஞ்சுதா? ஒண்ணும் புரியல. புரிஞ்சுது. சோ இந்த ரிஷபதேவுடைய பையன் தான் பரத மகாராஜ். யாரு? இந்த 10 பசங்கள்ல 10 சத்திரியர்கள், 100 பேர்ல 9 பேரு நவயோகேந்திரா. அப்படின்னா பரமஹம்சர். நவயோகேந்திரனா பரமஹம்சர், தன்னை உணர்ந்த ஆத்மா, தூய பக்தர்கள், தூய பக்தர். அப்புறம் மீதி 91. அதுல 10 சத்திரியர்கள். மீதி எவ்வளவு பாக்கி? 81. கணக்கு போட்டீங்க, வெரி குட். 81. மீதி 81. இந்த 81 மிக சிறந்த பிராமணர்களா உருவாக்கினார். வேத பாராயணம் செய்யக்கூடிய, வேதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய, வேத வழி நடக்கக்கூடிய ஆக சிறந்த பிராமணர்கள். அப்ப பாருங்க, ஒரு சத்திரியனுடைய தந்தைக்கு பிறந்தவங்க, ஒரு சத்திரியனுடைய தந்தைக்கு பிறந்த குழந்தைகள் 100 பேர்ல 9 பேர் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், 10 பேர் ஆகச்சிறந்த சத்திரியர்கள், மீதி 81 பேர் ஆகச்சிறந்த பிராமணர்கள். அப்ப பிறப்பால் அல்ல, அவங்க குணத்தாலும் தொழிலாலும் அவங்க பயிற்சி கொடுக்கப்பட்டாங்க. இப்படி இப்படி ரிஷபதேவர் வந்து தனது 100 புதல்வர்களுக்கும் பிரம்மவர்த்தம்ங்கிற இடத்துல உபதேசம் பண்றாரு. அங்க நிறைய ரிஷிகள் முனிவர்களா கூடியிருக்காங்க. இந்த பரதனை வந்து இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆக்குனார். ரிஷபதேவர் வந்து எப்படி தன் தந்தையான நாபி மகாராஜா தன் மகன் ரிஷபதேவன் இளமை பருவம் வந்த உடனே அவன்ட்டு ராஜ்யத்தை கொடுத்து அவர் காட்டுக்கு போனாரோ, அதே போல ரிஷபதேவர் என்ன பண்ணாரு, தன் மகன் பரதன் இளமை பருவம் வந்த உடனே அந்த பரதனுடைய தலைமையில 10 சத்திரியர்கள், 1 பரதன், மீதி 9 பேரு, அந்த 10 பேர்கிட்டையும் இந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சார். மீதி 81 பேரையும் ஆகச்சிறந்த பிராமணராக்குனாரு. 9 பேர் ஏற்கனவே தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். இப்படி இவங்க எல்லாம் அந்த சபையில இருக்காங்க. ரிஷபதேவ மகாராஜா வந்து ராஜ்யத்திலிருந்து ஓய்வு பெற போறார், ரிட்டையர்ட் ஆக போறார். பரதனை வந்து இந்த பூலோகத்துக்கு சக்கரவர்த்தி ஆக்கிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு. அப்ப அந்த சபையில பிரம்மவர்த்தம்ங்கிற இடத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. ரிஷிகள், முனிவர்கள், ரிஷபதேவருடைய குழந்தைங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. மிக அற்புதமான போதனைகள். டீச்சிங் ஆஃப் லார்ட் ரிஷபதேவன் ஒரு புஸ்தகமே ப்ரோபா போட்டிருக்காரு. பகவான் ரிஷபதேவன் போதனைகள். அது வந்து தமிழ்ல ஆத்மயோகம் ஒரு புக் இருக்கு. தமிழ்ல ஆத்மயோகம். ரிஷபதேவருடைய போதனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கைக்கு தேவையான இன்றியமையாத பாடம். தன் குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி ரிஷபதேவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அப்ப வர்ணாசிரமம் என்பது பிறப்பின் அடிப்படையில் அல்ல. ஒருத்தர் குணத்தின் அடிப்படையில், தொழில் அடிப்படையில். இதை ரிஷபதேவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஒரு சத்திரியனுக்கு பிறந்த குழந்தைகள் ஆகச்சிறந்த சாதுக்களாகவும் ஆகச்சிறந்த பிராமணர்களாகவும் 10 பெரும் சத்திரியர்களாகவும் தோன்றினார். அதனால ஹரே கிருஷ்ணா. இந்த வர்ணாசிரம தர்மங்கிறது எதன் அடிப்படையில? குணத்தின் அடிப்படையிலும் தொழில் அடிப்படையில். குண கர்ம விபாவச. ரைட்? சாதுர்வர்ண மயா சிஸ்டம் குண கர்ம விபாவச. குணத்தின் அடிப்படையிலையும் தொழில் அடிப்படையில் நடக்கும். ரைட்? சரி. அப்புறம் ரிஷபதேவ் மகாராஜுடைய டீச்சிங் ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் ஸ்கந்தத்துல இருக்கு. பாகவதம் 5th கேண்டோல ரிஷபதேவருடைய போதனைகள். பிரபுபாதர் வந்து அவருடைய உபன்யாசங்கள்ல அடிக்கடி ரிஷபதேவருடைய ஸ்லோகங்களை வந்து மேற்கோள் காட்பார். ரிஷபதேவ் மகாராஜுடைய போதனைகள், அவருடைய டீச்சிங் வந்து பிரபுபாதருடைய உபன்யாசத்துல ஒரு புஸ்தகங்கள்ல அடிக்கடி மேற்கோள் காமிச்சிட்டே அப்படின்னா அவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு வாழ்க்கைக்கு தேவையான பாடம். நாயம் தேக தேக பாஜா நெல்லோகே கஷ்டான் காமான் அர்கதி பிர்புஜாங்கே தபோ திவ்யம் புத்திரகாயன சத்தம் சூதே தத்யாத் பிரம்ம சௌக்கியம் தனன்யம். ஓ என் அருமை மைந்தர்களே, ஓ என் அருமை புதல்வர்களே, ரிஷபதேவர் சொல்றாரு, ஓ என் அருமை மைந்தர்களே. நம்மளை பார்த்தா சொல்றாரு, நாமளும் ரிஷபதேவருடைய குழந்தைகள் தான். நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? நாயம் தேக தேக பாஜா நெல்லோகே கஷ்டான் காமான் அர்கதி பிர்புஜாங்கே. அட புலனின்பம் பலம் தின்ற பண்ணியோட வாழ்க்கையில கூட இருக்குங்க.
பழம் சாப்பிடுற பன்னி கூட என்ன பண்ணுது, நல்லா சாப்பிட்டு ஃபேட்டியா இருக்கும். பன்னி எங்கேயாவது ஒல்லியா இருக்குன்னு பாத்துருக்கீங்களா? பன்னி குட்டி எங்க ஒல்லியா இருக்குமா? நல்ல குண்டா சாப்பிட்டு குண்டு குண்டா இருக்கும் இல்லையா? நாயம் தேக தேக பாஜா நிர்லோகே கஷ்டான் காமான் ஆறுகதி பிற்புஜாங்கே. உலகின்பம் வாழ்க்கை வந்து பலம் தின்னும் பன்றியோட வாழ்க்கையில கூட இருக்கு. ஆனா அதுக்காக இல்ல மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல. அது பன்னிக்குட்டியோட வாழ்க்கையில இருக்கு, கழுதைக்குட்டியோட வாழ்க்கையில இருக்கு, நாய் பூனையோட வாழ்க்கையில எல்லாம் இருக்கு. தபோ திவ்யம், தப வாழ்க்கை வாழணும், மனதை கட்டுப்படுத்தணும், புலன்களை கட்டுப்படுத்தணும். தபோ திவ்யம் புத்திரகாயன சத்துவம் சூதே தஸ்யாத் பிரம்ம சௌக்கியம் தனன்யம். அழிவற்ற பாதை பிரம்மன். அதாவது நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் உடல் அல்ல ஆத்மா என்பதை உணர்ந்து அந்த ஆத்மாவின் தளத்தில் நாம் செயல்பட வேண்டும். ஆத்மாவுடைய செயல் என்னது அப்போ? கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான். ஜீவேரே சொர்பகோய் வம்சஸ்திரிய மித்தினி பாவமேதம் ஹிருதய கந்திராவோர் அத கிரகஷேத்திர சூத்தாப்த வித்தை ஜனசிய மோகோயம் அகம் மமேதி. ரிஷபதேவ் என்ன சொல்றாரு, ஓய் நறுமை மைந்தர்களே, ஒரு ஆண் பெண்ணு பாக்குறாங்க, பொண்ணு மேல அட்டாச்மெண்ட் வந்துருது. ஒரு பெண் ஆண் பாக்குறாரு, ஆண் மேல அட்டாச்மெண்ட் வந்துருது. அதான் என்ன சொல்றாங்க, நான் பொண்ணு பார்க்க போறேன், நான் மாப்பிள்ளை பார்க்க போறேன். பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், கல்யாணம் பண்றாங்க இல்லையா? ஒரு ஆண் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றாரு, ஒரு பெண் ஆணை பார்த்து கல்யாணம் பண்றாங்க. அங்க முடிச்சு போட்டாச்சு. 3 முடிச்சு போட்டாச்சுன்னா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, 3 முடிச்சு போடுவாங்க தமிழ்நாட்டுல எல்லாம். அந்த 3 முடிச்சு போட்டா அவர் கட்டி வச்சாச்சுன்னு அர்த்தம். கால் கட்டு போட்டாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இவனுக்கு ஒரு கால் கட்டு போட, பையன் வந்து இளமை பருவம் வந்தோன்னு இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டணும் சீக்கிரம். அப்ப கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஒரு ஒரு பையனுடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணு குறுக்க வந்துட்டான்னா என்ன ஆகும், கிரக கஷேத்திர சூக்த ஆப்த வித்தை. அவங்க தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். ஒரு பிரம்மச்சாரி எங்க வேணா ஒரு ரூம்ல கூட தங்கிக்குவான், இல்ல ஒரு மரத்தடியில கூட படுத்துக்கலாம் இல்லையா? ஆனா ஒரு குடும்பஸ்தர் வந்து மரத்துக்கடியில படுக்க முடியாது. அவங்க ஒரு வீடு வேணும். அப்புறம் அன்னைக்கு ஒரு காலத்துல நிலத்தை நம்பி வாழ்ந்தோம். ஒரு சின்னதா ஒரு வீடு, அப்புறம் நிலம். அது நிலத்துல என்ன, 2 பசுமாடு, 2 பசுமாடு, மடியில இருந்து பால், அப்புறம் கொஞ்சம் தானியம். இவ்வளவுதான் எளிமையான வாழ்க்கை. அப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டா அவருக்கு வீடு வேணும், நிலம் வேணும், கிரகஷேத்திரம், அப்புறம் குழந்தைகள் வந்துருவாங்க, அப்புறம் நண்பர்கள் வந்துருவாங்க, அப்புறம் உறவினர்கள் வந்துருவாங்க. கடைசியில நான் தான் இந்த உடல், இது என் மனைவி, என் குடும்பம், என் வீடு, என் நிலம், அகம் மம இதி, இதெல்லாம் நான் தான், இதெல்லாம் என்னுடைய இது வந்துருதா? அப்ப ஸ்திரீ அப்படின்னா எக்ஸ்பான்ஷன். ஒரு ஆணுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் வந்துட்டு அவன் விஸ்தாரமாயிடுவான். அவன் வீட்டுல கிரைண்டரு, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் வந்துடும். 2 பீரோ நிறைய புடவை, அப்புறம் பீரோனுடைய வேட்டி சட்டை, அப்புறம் இதெல்லாம் போடவும் மாட்டாங்க. அது 2வது. அது பீரோல திறந்து பாத்துக்குவாங்க இருக்குது. ரைட். அதுக்கப்புறம் ரிஷபதேவர் என்ன சொல்றாரு, என் அருமை மைந்தர்களே, ரிஷபதேவர் சொல்றாரு, என் அருமை மைந்தர்களே, நீங்க வந்து மகாத்மாக்களுக்கு சேவை பண்ணணும். மகத் சேவம் துவாரம் ஆகூர் விமுக்தே ஜோஷிதாம் சமோத்வாரம் சங்கி சங்கம். நீங்க வந்து மகாத்மாக்களுக்கு சேவை பண்ணுங்க. தூய பக்தருக்கு சேவை பண்ணா உங்களுக்கு மோட்சத்துக்கான கதவு திறக்கும். நீங்க பிறப்பிறப்பிலிருந்து விடுபடலாம். எப்போ ஒருத்தர் சாதுக்களுக்கு, தூய பக்தர்களுக்கு, பகவானிய பக்தர்களுக்கு சேவை பண்றாரோ அப்ப அவருக்கு மோட்சத்துக்கான கதவு திறக்கும். புலன்ப வாழ்க்கை வாழ்றவங்க நரகத்துக்கான கதவு திறக்கும். ரொம்ப அற்புதமான பாடம். அப்புறம் சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஒரு உண்மையான குரு பரம்பரை வரக்கூடிய ஒரு ஆன்மீக குருவை சரணடையணும். அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை சரணடைச்சு அவருக்கு பணிவா சேவை பண்ணி அடக்கமா கேள்வி கேட்டு பக்தி தொண்டை பயிற்சி பண்ணணும். இது மூலமா நீங்க வந்து உங்களுடைய பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபடலாம். நீங்க பிறப்பிறப்பிலிருந்து விடுபடலாம். நீங்க பகவானுடைய உலகத்துக்கு திரும்ப போகலாம், மீண்டும் பிறவா நிலை அடையலாம். இப்படி எல்லாம் ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான மிக முக்கியமான பாடம் ரிஷபதேவ சொன்னது. புலன்பத்து பின்னாடி போகாதீங்க, புலன்பத்து பின்னாடி போகாதீங்க. பௌதிக வாழ்க்கையில பற்றுதல் வைக்காதீங்க. மகாத்மாக்களுக்கு சேவை பண்ணுங்க, அவங்க சங்கத்துல இருங்க. ஒரு உண்மையான ஆன்மீக குருவை சரணடைஞ்சு அவர் குருவா ஏத்துக்கங்க. அவர் கட்டளையை வந்து ரொம்ப சிறமேற்கொண்டு செயல்படுத்துங்க. பக்தி தோண்டை பயிற்சி பண்ணுங்க. பகவான் மேல அன்பை வளர்த்துக்கங்க. தப வாழ்க்கையை வாழுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபதேவர் தன் ராஜ்யத்தை பரதன் கையில கொடுத்துட்டு அப்படியே போறாரு. எப்படி போறாரு, பலம் கழிச்சுட்டு திரும்பி கூட பார்க்காம போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போறாரு. தன் பசங்களையோ யாரையுமே திரும்பி பார்க்கல. ராஜ்யத்தை கொடுத்துட்டு, அதான்
அதுதான் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. சோ ரிஷபதேவர் என்ன பண்ணாரு, அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போறாரு. ஆடை ஒண்ணும் போடல, திக்குகளை தான் ஆடையா உடுத்திருக்காரு. அவருடைய உடல் வந்து அப்படி சூரியனை போல பிரகாசிக்கும். ஆடை ஒண்ணும் போடல, அப்படி பாக்குறதுக்கு ஏதோ பைத்தியக்கார மாதிரி இருக்காரு. தாடி எல்லாம் வச்சு தலைமுடியெல்லாம் பெருசா அப்படியே ஏதோ பைத்தியக்கார மாதிரி. சோ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? ராஜ்யத்தை எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஹரே கிருஷ்ணா. ரிஷபதேவர் என்ன பண்ணாங்க, தன் பையன்ட்ட ராஜ்யத்தை விட்டுட்டு அப்படியே போறாங்க. ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணும் போட்டுக்கல, திக்குகள் தான் ஆடையா இருக்கு, ஆடை ஒண்ணும் போடல, அப்படியே தன்னை மெய்மறந்த நிலையில போறாரு. அவர் போகும்போது இந்த குழந்தைகள் எல்லாம் பின்னாடி ஓடுறாங்க. ஒரு ட்ரெஸ் இல்லாம ஒரு ரோட்ல போன என்ன பண்ண, எல்லாரும் சிரிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. இந்த குழந்தைங்க பெண்கள் எல்லாம் வந்து சிரிக்கிறாங்க, கேலி பண்றாங்க, அவர் மேல எச்ச துப்புறாங்க. இப்போ சில நேரம் பாருங்க, நம்ம பஸ்ல உட்காந்துட்டு இருக்கோம், பஸ்லயோ ட்ரெயின்லயோ போயிட்டு இருக்கோம், நமக்கு முன்னாடி சீட்ல உட்காந்துருக்கோம், திடீர்னு எச்ச துப்பிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஐயா ரொம்ப நல்ல விஷயம், என் மேல எச்ச துப்புனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நன்றி உங்களுக்கு, அப்படி சொல்லுவோமா? போய் அவன் சட்டையை பிடிச்சி 2 அரை விடும். நம்ம மேல யாரும் எச்ச துப்பிட்டாங்கன்னா நம்ம சண்டைக்கு போயிடுவோம். அவன் ஒரு தடவை துப்பியிருப்பான், நம்ம 10 தடவை துப்பிடுவோம் இல்லையா? பைக்ல போயிட்டு இருந்தோம், திடீர்னு பின்னாடி போறவன் எச்ச துப்பிட்டான், நம்ம மேல பட்டுருச்சு, விட்டுருவோம் அவனை. ஆனா அறிவு இல்ல, பின்னாடி ஆள் வராங்கன்னு பார்க்க மாட்டேன், சண்டைக்கு போயிடுவோம். ரிஷபதேவ மகாராஜ் மேல எச்ச துப்புறாங்க, மாடியில இருந்து குப்பையை தூக்கி போடுவாங்க அவர் மேல, பழைய குப்பை வேஸ்ட் எல்லாம் மாடியில இருந்து தூக்கி போடுவாங்க. சிறுநீர் அடிப்போம், யூரின் போவாங்க அவர் மேல. குழந்தைகள்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, அவர் மேல யூரின் அடிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தை மடியில யூரின் போயிட்டால ஐயோ யூரின் போயிட்டானே, நாஸ்தி ஆக்கிட்டானே, தூக்கி கீழே போட்டுருவோம் குழந்தைய. ஓ மகனே நீ என் மடியில யூரின் போற, நல்லா போய்க்கோ அப்படின்னு உட்காந்துருக்குமா இல்லையா? இந்த குழந்தை தான் சொந்த குழந்தை மடியில ஆகி போனா கூட உடனே எடுத்து கீழே போட்டுருவோம், ஐயோ நாஸ்தி பண்ணிட்டான், இந்த புடவை எங்க அம்மா. அப்படியா அப்படியா ஒருவேளை பழைய நைட்டி போட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ அந்த பிரச்சனையில இல்ல, இப்ப அந்த பிரச்சனையில இல்ல, ஏன்னா நாப்கின் போட்டு போடுறாங்க அந்த குழந்தைக்கு எதிர்க்கலையா. சரி எனிவே ஓகே பரவாயில்ல, நீங்க எல்லாம் குழந்தைகிட்ட அப்படி நடந்திருக்கலாம், எனிவே பரவாயில்ல. ஆனா பெரும்பாலும் சரி உங்க குழந்தை விட்டுருங்க, அடுத்த குழந்தை வந்து நம்ம மேல போயிடுச்சு. அப்போ இப்ப என்னன்னா, என் குழந்தை என் மேல மனம் போனா அது மணக்கும், அடுத்த குழந்தை வந்து என் மேல மனம் போனா அது நாகும், அது மறக்காது. சோ சில விஷயங்களை நம்மளால டாலரேட் பண்ணிக்க முடியாது. யாராவது நம்ம மேல யூரின் போயிட்டாங்க, இல்ல நம்ம மேல எச்ச துப்பிட்டாங்க இல்லையா, இத வந்து நம்மளால பொறுத்துக்க முடியாது. ஆனா ரிஷபதேவ மகாராஜா ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் மேல குப்பையை கொட்டினாங்க. நம்ம மேல குப்பையெல்லாம் போட வேண்டாம், ஒரு பேப்பர் தூக்கி இப்படி மேல வீசிட்டாங்க இல்லையா? என்ன மேல தூக்கி பேப்பர் வீசி குப்பையை போடுறீங்க, நீங்க சண்டைக்கு போயிடுவோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம வந்து கட்டுண்ட நிலையில இருக்கோம். ரிஷபதேவ மகாராஜா தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் என்ன பண்றாரு, அவர் அப்படியே நடந்து போகும்போது அந்த சின்ன பசங்களை போய் அவர் மேல யூரின் பாஸ் பண்றாங்க, அவர் மேல எச்ச துப்புவாங்க, குப்பையெல்லாம் தூக்கி போடுவாங்க, இதெல்லாம் கண்டுக்காம அவர் போயிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் படுத்திருப்பாரு, அந்த இடத்துல மலம் போயிட்டு அந்த மலத்து மேலேயே கிடப்பாரு. நம்மளால இருக்க முடியுமா? நம்ம மலம் போயிட்டு அந்த மாதிரி நம்மளுடைய மலமா இருந்தாலும் நார்தான் செய்யும். ஆனா ரிஷபதேவர் மலம் போனா அந்த இடம் அரோமா சென்ட் ஸ்மெல் வீசும். அப்ப பிரபுபா என்ன சொல்றாரு, எந்த யோகியோ எந்த ஞானியோ யாராவது ஒரு ஆன்மீகவாதியோ ரிஷபதேவரை நகல் பண்ணார்னா முதல்ல அவன் மலத்தை வந்து மணக்க வைக்க சொல்றேன். யாராவது ஒரு யோகி ஞானி அல்லது ஆன்மீகவாதி, நானும் ரிஷபதேவர் மாதிரி தான் சொல்லி அன்றவரோட ஜட்டி எல்லாம் போடாம வெறும் மேலோட போறேன். இப்ப நீங்க நிறைய சோகால்டு பேரளவான ஞானிகள் யோகிகள் எல்லாம் வட இந்தியால இருக்காங்க, நிர்வாணமா இருப்பாங்க, நிர்வாண உடம்புல விபூதி எல்லாம் பூசிட்டு நிர்வாண சாமியார்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க ரிஷபதேவரை நகல் பண்றாங்க. அப்போ ரிஷபதேவர் நகல் பண்றவனுக்கு ப்ரோபா என்ன சேலஞ்ச் பண்றாருன்னா, ரிஷபதேவர் மலம் போனா அந்த ஊரே மணக்கும். நீ வந்து ரிஷபதேவரை நகல் பண்றியா, நீ மலம் போனா மணக்குமா, அப்ப நீ ஏன் நகல் பண்றீங்க? சீட்டிங் ப்ராபன்சிட்டி, ஏமாற்றுறது. சோ ரிஷபதேவர் என்ன பண்ணாரு, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரிஷபதேவருடைய அந்த ஃபார்முலா,
அவருடைய வழியை வந்து ஜெயின் மக்கள், ஜெயின் சம்பிரதாயத்துக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அவங்க ரிஷபதேவர் வழியில வந்ததா சொல்லிக்கிறாங்க. ஆனா பிரபுபார் அப்படி சொல்லல. அவங்க ரிஷபதேவர் வழியில வந்தவங்க பிரபுபார் சொல்லல. இந்த ஜெயின்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் சன்னியாசம் எடுக்கும்போது அவர் தலையை சவரம் பண்றதுக்கு பிளேடு வச்சு சவரம் பண்ண மாட்டாங்க. முடி பிச்சு இழுப்பாங்க, ஒரு முடியா முடியெல்லாம் பிச்சு இழுப்பாங்க. அப்புறம் சாப்பிடுறது இவர் சாப்பிடுற மாதிரிதான் சாப்பிடுவாங்க. சாப்பாடு, கூட்டு, பொரியல், வடை, பாயசம் எல்லாத்தையும் போட்டு ஒன்னா மிக்ஸ் அடிச்சிருவாங்க. அடிச்சு அப்படி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? குலோப் ஜாமுன் என்ன டேஸ்ட் இருக்கு. இந்த குலோப் ஜாமுன் என்ன டேஸ்ட், அந்த கூட்டு என்ன டேஸ்ட், அந்த பப்படம் என்ன சுவை, அப்புறம் அந்த பாயாசம் எப்படி இருக்கு, இதெல்லாம் ஒன்னொன்னா இன்ச்சு இன்ச்சா சுவைப்போம் நம்ம. ஆனா ஜெயின்ல என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு எல்லா விருந்து போடுவாங்க. இலை நிறைய போட்டு அதை எல்லாத்தையும் ஒண்ணாக்கி அந்த குலோப் ஜாமுன், ஜீரா, ரசம், சாம்பார், கூட்டு, பொரியல், பாயாசம் எல்லாத்தையும் ஒண்ணாக்கி சாப்பிடும். ரைட்டா? சோ இந்த மாதிரி இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு வந்து எந்த ஹரேஷ்ணா இதோட மீனிங் என்னன்னா, அவங்களுக்கு இந்த புலன்கள் சார்ந்த சுவை, புலன்கள் சார்ந்த இன்பம், புலன்களால பெறக்கூடிய இன்பம், புலன்களால பெறக்கூடிய சுவை எல்லாம் அவங்க துச்சமா நினைக்கிறதா அர்த்தம். தலைமுடி ஒன்னொன்னா பிச்சு எடுக்க முடியுமா? நரக வேதனை ஆகும். தலைமுடி பிச்சு எடுக்கிட்ட என்னோட முடியல பிடிக்க முடியல. ஏன்னா முடியே இல்ல. இப்படி கொத்து முடிய பிச்சு எடுக்கணும், அப்படியே ஒரு முடியா அப்படி எடுத்துருவாங்க. சோ ரிஷபதேவ் மகாராஜ் தன் தலைமுடியெல்லாம் பிச்சு எடுத்துட்டு அவரு அப்படியே ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா அப்படியே போறாரு. அப்படியே காட்டுக்குள்ள போய் தன் சொந்த சரீரத்துல இருந்து வரக்கூடிய உஷ்ணத்துல அப்படியே எரிஞ்சு அப்படியே தன்னை மறைச்சுக்கிட்டாரு. அப்படியே சமாதியில அடிச்சுட்டு. அதனால தேஜேஷான தோஷா, பெரிய மனுஷனுடைய உபதேசத்தை பின்பற்ற வேண்டுமே தவிர அவரை நகல் பண்ணக்கூடாது. சிவபெருமானுடைய உபதேசத்தை பின்பற்றணும், அவரை நகல் பண்ணக்கூடாது. சிவபெருமானுடைய உபதேசம் என்னது? பகவானை நாமத்தை சொல்லணும், பக்தி தொண்டு பண்ணணும். சிவபெருமான நகல் பண்றது என்னது? அவர் விஷம் குடிச்சா நான் கஞ்சா குடிக்கிறது, அவர் விஷம் குடிச்சா நான் என்ன குடிக்கணும்? நானும் விஷம் குடிக்கணும். ஆனா நான் விஷம் குடிச்சா செத்து போயிருவேன்னு தெரியும், அதனால கஞ்சா போடும். சிவபெருமான் விஷம் குடிச்சு போதையில் இருந்தாரு. இந்த வட இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க, சிவனை ஃபாலோ பண்ணக்கூடிய சோகால்டு யோகிஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சிவபெருமான் வந்து விஷம் குடிச்சு போதையில் இருந்தாரு, அதனால கஞ்சா போட்டுக்கிறேன். அப்ப நீ விஷம் இல்லடா குடிக்கணும் இல்லையா? ஏன்னா விஷம் குடிச்சா செத்து போயிடும். ரைட்டா? சோ அதனால பெரிய மனுஷனோட உபதேசத்தை நான் பின்பற்ற வேண்டும் தவிர நகல் பண்ணக்கூடாது. தேஜேஷான தோஷா, தேஜேஷான தோஷானா பெரிய மனுஷங்களை நாம் நகல் பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட குற்றம் காணக்கூடாது, குறை கண்டுபிடிக்க கூடாது. நம்ம அவங்களுடைய உபதேசத்தை மட்டும், ரிஷபதேவர் நமக்கு என்ன உபதேசம் பண்ணியிருக்காரோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். ரிஷபதேவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரோ அதை ஃபாலோ பண்ணணும். ரிஷபதேவர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க. தன் மகன்கிட்ட சொல்றாரு, அந்த டீச்சிங்ல இருக்கு. ரிஷபதேவருடைய டீச்சிங் வந்து பாகவதம் 5th cantoல இருக்கு. ரிஷபதேவருடைய போதனைகள் பாகவதம் 5ஆம் ஸ்கந்தத்துல இருக்கு. யாரையும் வெறுக்காதீங்க, யார் மேலேயும் பொறாம கொள்ளாதீங்க, எல்லா ஜீவராசியும் அன்பு செய்யுங்க, எல்லா ஜீவராசி எழுத்துக்களும் பகவான் பரமாத்மாவா இருக்காரு, எல்லாத்தையும் நட்பு பாராட்டுங்க, எது மேலேயும் பற்றுதல் கொள்ளாதீங்க, கிருஷ்ணர் மேல பற்றுதல் வைங்க, பக்தி தொண்டுல தீவிரமா செயல்படுங்க. இதுதான் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த உபதேசத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவரை போல நகல் செய்யக்கூடாது. அவர் ட்ரெஸ் எல்லாம் போறாரு, நான் ட்ரெஸ் எல்லாம் போனேன்னா என்ன கல்ல விட்டு அடிக்கணும், உள்ள போட்டுருவாங்க, ஜெயில போட்டு கல்ல விட்டு அடிப்போம் இல்லையா? சோ அதனால ரிஷபதேவருடைய டீச்சிங்கை நம்ம ஃபாலோ பண்ணணும், அவரை இமிடேட் பண்ணக்கூடாது. ஹரிதாஸ் அவருடைய டீச்சிங் நான் ஃபாலோ பண்ண, அவர் இமிடேட் பண்ணக்கூடாது. சிவபெருமானுடைய டீச்சிங் நான் ஃபாலோ பண்ண, இமிடேட் பண்ணக்கூடாது. ஜீசஸ் கிறிஸ்துவோட டீச்சிங் நான் ஃபாலோ பண்ண, இமிடேட் பண்ணக்கூடாது. ரைட்? இதான் அழகான பாடம். ரிஷபதேவருடைய வாழ்க்கையை வந்து நமக்கு நிறைய அற்புதமான பாடம் கற்றுக் கொடுக்குது. எப்படி பௌதிக வாழ்க்கையில பற்றுதல் இல்லாம இருக்கணும், எப்படி பகவான் மேல பற்றுதல் வளர்த்துக்கணும், எப்படி எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும், யாரையும் வெறுக்காம, யார்ட்டையும் குறை கண்டுபிடிக்காம, யார்ட்டையும் குற்றம் காணாம, எல்லா இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காருன்னு அவருக்குள்ள இருக்கிற பரமாத்மா ஒண்ணு பார்க்க, ஒரு ஜீவாத்மா பார்க்கும்போது அவர் இதயத்துக்குள்ள பரமாத்மா ஒண்ணு பார்க்கும். கிருஷ்ணர் அவர் கூட இருக்காரு. அப்போ அவர் வெறுக்க தோணாது, அவர் மேல குற்றம் சொல்ல தோணாது, அவர்கிட்ட குறை கண்டுபிடிக்க தோணாது. ரைட்? இதான் ரிஷபதேவருடைய அழகழகான போதனைகள். हरे कृष्णा. रंद्रा श्रीमद् भागवतम की, प्रभुपाद।